இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தனிப்பட்ட கொள்கைகளோட தான் நின்ன கொள்கையில கடைசி வரைக்கும் நிக்கணும்னு அது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குதுங்கிறத பத்திலாம் பிரச்சனை இல்லை. நானும் அந்த மாதிரியான ஒரு வீரத்தை மதிக்கிறவன் ரசிக்கிறவன்றதுனால கூட்டணிங்கிறது மக்கள் மட்டும்தான் அவங்களோட கூட்டணியா இருக்கணும். அந்த வெற்றி விரைவில் வரட்டும். இப்ப இங்க மேடையில் எல்லாரும் சொல்லும்போது சொன்னாங்க அவரு கூட்டணி அமைக்கிறது இல்லைன்ட்டு. கூட்டணி அமைச்சு வெற்றி பெறத்துக்கு புது கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. அவர் கூட்டணியே அமைக்க மாட்டாரு அப்படின்னு அவர் பொய் சொல்றாரு. அவர் ஏற்கனவே கூட்டணி அமைச்சிருக்கிறது யாருன்னா பகத்சிங்கோடையும் மகாகவி பாரதியாரோடையும் அவர் கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால இப்ப இங்க இருக்கிற யாரோடையும் அவர் கூட்டணி அமைக்க மாட்டாருன்றது எனக்கு தோணுது. அது சரின்னு கூட நான் நினைக்கிறேன். அதனால காலம் எப்போ வேணாலும் உங்களுக்கான காலம் வரட்டும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தனிப்பட்ட கொள்கைகளோட தான் நின்ன கொள்கையில கடைசி வரைக்கும் நிக்கணும்னு அது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குதுங்கிறத பத்திலாம் பிரச்சனை இல்லை. நானும் அந்த மாதிரியான ஒரு வீரத்தை மதிக்கிறவன் ரசிக்கிறவன்றதுனால கூட்டணிங்கிறது மக்கள் மட்டும்தான் அவங்களோட கூட்டணியா இருக்கணும். அந்த வெற்றி விரைவில் வரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு இதயமே இமயமாக இவ்வளோ உயர்ந்திருக்கிறதும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் அவருக்கு பக்கத்தில் நின்று நம்ம இவ்வளோ நேரம் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதும் இது வந்து ஒரு 100 பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு பெரிய பாடத்தை எனக்கு கொடுத்துருக்கு. நன்றி பிஹைண்ட் வுட்ஸுக்கு. பார்த்திபன் சார், ஒரே ஒரு விஷயம், நீங்க எத்தனையோ கவிதைகள் நீங்க சொன்னீங்க, பட் ஸ்டில் எங்களுக்காக அண்ணனை பத்தி ஒரே ஒரு லைன்ல ஒரு கவிதை. அதாவது அவரை பற்றி சொல்லும்போது இல்லை, சட்டுன்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பெண் அங்கேருந்து எந்திரிச்சு ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னா உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்பேன். அந்த பொண்ணு மனோன்மணின்னு சொல்லுவோம், நானும் மனோன்மணின்னு சொல்லுவேன். அதாவது அதுதான் கவிதைன்ட்டு, புரியுதா சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் இன்னைக்கு இருக்கிற உயரத்தில் நம்ம சொல்கிற விஷயம் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அது ரொம்ப சாதாரணமாக ஏதோ இந்த மேடைக்காக நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இதை தான் நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா அவர் கவிதையை விட உயர்ந்தவர். பிஹைண்ட் வுட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 A Grand Tribute to Seeman's Artistic Journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். Powered by Lexco Holidays, Travel Beyond Boundaries.